சொல்லுங்க. சொல்லுங்க உங்க வீடியோர் பேர் என்னன்னு சொல்லுங்க. கணேசனா? சரி, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? ரெண்டு பையனா? ஓகே. நீங்க என்ன தொழில் பண்றீங்க? அது எப்படி எத்தனை நாளா போறீங்க? எப்படி பண்றீங்க? எவ்வளவு வருது அதெல்லாம் சொல்லுங்க. கல்யாணம் தான் போயிட்டு இருக்கிறோம். வருமானம் கம்மி தான். ஏதோ சீக்கிரம் வேலைக்கு போறோம். கிடைச்சா போறோம், கிடைக்கலாம் வீட்டுல தான் இருக்கிறோம். இல்லைன்னா ஏதோ அப்படி கூலி வேலைக்கு அங்கேயும் போயிட்டு சம்பாதிக்கிறோங்க. அதுல பத்தாம குடிக்கிறது வேற, பாதி குடிச்சு அழிச்சிடுறாரு. அது ஏதோ சீக்கிரமா போறோம் வேற கிடைச்ச வேலைக்கு. எத்தனை வருஷமா போயிருக்கீங்க? 10 வருஷமா போவோம். 10-15 வருஷமா போறோம். எந்தெந்த ஊர் போவீங்க? எங்க எங்க நேரு ஊரு ஏரி ஊரு எங்க கிடைக்குதோ அங்க வேலைக்கு போறோம். நீ 2 பேர் மட்டுமா எல்லாம் போறீங்க? 2 பேர் மட்டும்தான். 2 பேர் மட்டும்தான். எவ்வளவு தருவாங்க? ஏன்னா எனக்கு 300 ரூபாய் தராங்க, அவனுக்கு 600 ரூபாய் தராங்க. 300 600. அதுவும் வாரத்துல 4 நாள் 2 நாள் தான் கிடைக்குது. முழுசா கிடைக்காது. எத்தனை மணி நேரம் வேலை செய்வீங்க? காலையில 7 மணிக்கு போனா சாயந்தரம் 5 மணி வரையும் வேலை செய்வோம். 7 மணிக்கு போனா 5 மணி வரையும் 5 மணி வரையும் வேலை செய்வீங்க. இப்ப அவருக்கு இதே சம்பளம் தான். 600? 600 எனக்கு 300. மாசம் சம்பாதிச்சு எவ்வளவு சேர்த்து வைப்பீங்க? மாசமா சம்பாதிச்சு 10,000 சேர்க்க மாட்டோம். அதான் பாதி குவார்டர் கடிக்க போய் தவிர சேர்த்துறேன். சரி ஓகே. அப்புறம் வீட்டுலாம் எப்படி? உங்களுக்கு சொந்த வீடா? சொந்த வீடு தான். சொந்த வீடுன்னு கூட்டுங்கிறாங்க. கோழி பட்டான்னு சொல்றாங்க. நிரந்தர பட்டா கிடையாது. இதுல 3 அண்ணந்தம்பிங்க. ஆளுக்கு கொஞ்சம் பாகத்துல இருக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு ரூம்ல இருக்கிறாங்க. இன்னும் உங்களுக்கு இது உங்களுக்கு பத்திரமா வரல? எங்க பேருக்கு ஒன்னும் வரல. கிடைக்குமா கிடைக்காதா தெரியல. எழுதி கொடுத்துருக்காங்க, இன்னும் வரல. கொடுக்கல. இதை தவிர வேற தொழில் ஏதாவது செஞ்சீங்களா? தொழில எதுவுமே இல்ல. 2 இவர் கூட இவருக்கு ஒருத்தரேவா? இவரு அண்ணந்தம்பி அவங்க 3 பேர்லாம் எல்லாருக்கும் யாரும் நிரந்தரமான வீடு இல்ல. எல்லாம் இதே வீட்டுல இருந்தாங்க. எல்லாம் வீடு வாடகை விட்டு இருக்கிறாங்க. சொந்தமா வீடு வாங்கி நாங்க மட்டும் இதே இருக்கிறோம். பட்டா கொடுக்குறோம்னு சொல்லி இதுலயே இருக்கணும். பட்டா கொடுக்கல, நாங்களும் எழுதி போட்டு இருக்கிறோம். வரல பட்டா. எத்தனையோ மரம் மனு கொடுத்துட்டோம். மனுவும் வந்து யாரும் எடுத்ததும் இல்ல. மின்சுக்கு போய் கேட்டா இந்த வாரம் அதான் வாரம் தான் அங்க கொடுக்குறோம் இங்க கொடுக்குறோம். இது வரைக்கும் கொடுத்ததும் இல்ல. எந்த பட்டாவும் கொடுக்கல. எங்க பேர்ல எதுவும் இல்ல. சொத்து பத்தி எதுவுமே இல்ல. இதை விட்டாலே எங்களுக்கு வழியும் இல்ல. வீடு தவிர எங்களுக்கு வேற எந்த வழியும் இல்ல. வேற ஏதாவது தொழில் செய்யற மாதிரி ஐடியா இருக்கா? தொழில் எதுவும் இல்ல. என்ன தொழில்? வேற தொழிலுக்கு போறதுக்கு நம்ம படிச்சிருந்தாலே தொழில் படிச்சும் இல்ல. படிப்பறிவு 2 பேருக்குமே கிடையாது. ஒரு பையன் 10ஆவதுல படிச்சுட்டோம், ஒரு பையன் 12ஆவது படிச்சுட்டு எந்த வேலைக்கும் போறதும் இல்ல. சரி. வர வருமானத்தை வச்சு நீங்க ஏதாவது பெருசா ஏதாவது நிலங்களை வாங்கிக்கிறீங்களா? எதுவுமே வாங்கல. நாங்க இதை நம்பிதான் இருக்கிறோம். இதை நம்பி பட்டா கொடுப்பாங்க தான் நம்பி எழுதி கொடுத்துருக்குறோம். கொடுக்கல. இதான் கொடுக்குறோம் நீங்க கொடுக்கல. இப்போ 300 ரூபா ஒரு நாளைக்கு தரான்றீங்க. மாசம் பூரா வந்தாதான் உங்களுக்கு ஒரு 9,000 கிடைக்கும். அதுவும் கிடைக்கலன்றீங்க. அதுவும் எங்க வாட்டம் 4 நாள் கிடைச்சு 4 நாள் கிடைக்கிறதுல மழை மாதிரி இல்ல, வேலை இல்ல. அதுல ஏதோ மழைகளும் வந்துச்சுன்னா கிடைச்சா ஒண்ணுதான், இல்லன்னா இல்ல. அதுவும் நாங்க போட்டா போறோம், இல்லன்னா இருக்கிறோம். காட்டு வேலையும் எதுவும் இல்ல. அது இல்லாம ரோடு வேலை எல்லாரும் கொடுத்தாங்க. எங்களுக்கு ரோடு வேலையும் இல்ல. எல்லாரும் ரோடு வேலை கொடுத்தாங்க. டவுன் பஞ்சாயத்துக்கு ரோடு வேலை இல்லன்னு வீட்டு கொடுத்தாங்க. அதுவும் இல்ல. இதே இருந்தா வேலைக்கு போறோம், இல்லன்னா வீட்டுலதான் இருக்கோம். 9,000 வச்சு என்ன எப்படி நீங்க எல்லாம் இது பண்ண போறீங்க? ஏதோ இருக்கிறத வச்சு சாப்பிடுறோம். அது இல்லாம டெய்லியும் இது ஒயின் ஷாப் பாதி போயிடுது. அதை வச்சு நம்ம என்ன வருமானம் பண்றது? ஏதோ அவரு குடும்பத்துல பாதி கொடுத்தா நாங்க பாதி கொடுத்து உதவி பண்றோம். அவ்வளவுதான். 2 பசங்க வளர்க்குறோம். அதுவும் பிள்ளைங்களுக்கு படிப்பு ஏதோ செலவு இதே வீட்டு செலவு பார்த்துருக்குறோம். பட்டா கொடுக்குறோன்னு சொன்னாங்க, இன்னும் கொடுக்கல. அது இருக்கட்டும். இப்போ நீங்க இப்போ கம்மியா சம்பாதிக்கிறீங்க. உங்களுக்கு அதிகமா வர்றதுக்கு என்ன ஏதாவது வழி பண்ணிருக்கீங்களா? எந்த வழியும் இவ்வளவுதான் இருக்குது. இந்த ஒரு தொழில் தான், கார வேலை தான் போவீங்க. வேற எந்த வேலையும் இல்லை. எந்த வேலையும் இல்லையே. எந்த வேலைக்கு போக முடியும்? நம்ம எந்த வேலைக்கும் சம்பாதிக்க சின்ன சிம்பிளா கடை வச்சு தொழில் பண்ணி அந்த மாதிரி சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை. வசதி இல்லையே. சம்பாதிச்சு தொழில் பண்ற அளவுக்கு வசதி இல்லையே. எப்படி பண்ண முடியும்? ஸோ மாதம் நீங்கள் 300 ரூபா உங்களுக்கு வருதுன்றீங்க. இவருக்கு ஒரு 500 ரூபா தராங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மாதம் ஃபுல்லாக வேலைக்கு கிடைக்காது. அப்படி கிடைக்கலாம். அந்த ஒரு 10,000 12,000 வச்சு குடும்பம் நடத்த முடியாது. இது ஏன் இவர் குடிக்கிறது எது அனுமதிக்கிறீங்க? அவர் கல்லு தூக்குறாரு, குடிக்கிறன்றாரு. அவரால் கட்டுப்படுத்த முடியல. கட்டுப்பட முடியல. எல்லாரும் சொல்லி பார்த்தாங்க. தலைக்கு மேல குடிக்க வேணும்னு. அதுவும் சேர்ந்து குடிக்கிறாரு. எதை சொன்னாலும் கல் வேலைக்கு போறதுல வேலைக்கு வரதுலன்னு பண்ணுவேன். எனக்கு உடம்பு சரியில்லை, ஏற்கனவே எனக்கு காது ஆப்ஷன் பண்ணிக்குது, என்னால உடம்பு சரியில்லைன்னு பண்ணுறாரு. அது இல்லாம எனக்கு நெட்டி வலி கொடுத்துருக்காரு. இதே நான் 300 ரூபா சம்பாதிச்சு ஏதோ புள்ளி குட்டி வளர்த்துட்டு இருக்கிறேன். நீங்க வேலை செய்யற இடத்துல அவங்க கிட்ட சேர்த்து கேட்கலாம், இல்ல சம்பளம் சேர்த்து கொடுங்க. விலைவாசி ஏறிடுச்சு. ஆமா, விலைவாசி பருத்தி 1,700 ரூபாய் சொல்றாங்க. அந்த 1,700 ரூபாய் எடுத்து நம்ம சாப்பிட முடியும். அதனால சோறு அரிசி வாங்கி சாப்பிடணும்.
நீங்க இதுல போட்டாங்கன்னா வாங்கி சாப்பிடுறோம், எங்க அரிசி அதோட கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். இப்ப நீங்க வேலை செய்யற இடத்துலயே கேட்கலாம்ல, சேர்த்து கொடுங்க சம்பளம், இந்த மாதிரி வேலை கூப்பிடுறதே இல்லை வேலைக்கு. வேலைக்கு சேர்த்து கேட்டா வேலைக்கு கூப்பிடுறது இல்ல. வேலைக்கு போயிட்டு அது ரோடு வேலை கேட்டா ரோடு வேலைக்கு எழுதி போட்டோம் வரல. ஏதோ எத்தனை மரம் மனு கொடுத்து பார்த்தோம் வரல. எதை கிடைச்ச வேலை தண்ணி குடிக்க தண்ணி கூட இல்ல. எங்க பைப்பு எங்க தெருவில் பைப் குடிக்க தண்ணி கூட கிடையாது. கேட்டா தலைவரை போய் கேட்டா தலைவர் தான் போட்டு தரோம். அதில் நாங்க போய் எடுத்துட்டு வந்து தான் குடிக்கிறோம். எவ்வளவு தூரம் போறீங்க குடிக்கிற தண்ணிக்கு? பாருங்க ஒரு 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு போறோம். 1 கிலோமீட்டர் போறீங்க. இங்க கவர்மெண்ட் பைப் பக்கத்துல போட்டுக்கிறாங்களே. எங்க பைப்பே இல்ல, எங்கேயுமே பைப் இல்ல. ஒரே பைப் தெரு பைப்பு. அது ஒரு ஆளுக்கு 4 குடம் கூட வரல ஒரு ஆளுக்கு. அது அந்த 4 வீட்டா இருக்கிறாங்க குடிச்சுக்கிறாங்க. ஒரு வீட்டுக்காரங்க தண்ணி இல்லை. யாரும் வைக்கலாம் தண்ணி போக மாட்டேன்றாங்க. அப்ப இங்க நாங்க அப்புறமா தண்ணி போய் தெரு போய் எடுத்து வரோம். தெரு போயிட்டு தான் போய் எடுத்துருவோம். தண்ணியும் கிடையாது, எந்த வசதியும் கிடையாது. இங்க மொத்தம் உங்க இங்க இருக்கிற வார்டுங்க அந்த மாதிரி போய் கேட்கலாம் அவங்க கிட்ட. வார்டு கிட்ட போய் ஃபர்ஸ்டே சொல்ல மாதிரியே சொல்லிதான் போட்டோம். எங்களுக்கு ஒரு தண்ணி வச்சு பண்ணி கொடுத்தா மட்டும்தான் நாங்க ஓட்டே போடுவோம். உடனே நீ வசதி நான் தண்ணி என் பதவியா இருந்தோன்னு தண்ணி போட்டு கொடுக்குறோன்னு சொன்னாங்க. தண்ணி இது வரைக்கும் போட்டு கொடுக்கல. எங்களுக்கு எந்த வசதியும் பண்ணி கொடுக்கல. தான் குடுக்குறோம்ன்றாங்க. அப்புறம் குடுக்குறோம் நாளைக்கு வரோம் போட்டு தரோன்றோம். ஏன்னா உங்களுக்கு வாசல் போட முடியாது, வேற ஆளுங்களுக்கு தான் போடுவோம். எல்லா ஊருக்கும் போட்டுருக்கோம். போட்டுருக்கோம் 4 ரோடு டிஸ்ட்ரிக்ட் அதுமே போட்டாங்க. எந்த சலுகையுமே கிடையாது. எதுவுமே எங்களுக்கு பண்ணதில்ல. வாழ்க்கை தரம் உயரம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன உயரம் ஏதோ எங்களால முடிஞ்சது யாராவது உதவி பண்ணாங்கன்னா அவங்களால நாங்க கொஞ்சம் உதவி பண்ணிருக்கோம். அவங்களுக்கு கவர்மெண்ட் எதனா செலவு பண்ணுச்சுன்னா ஏதோ அவங்களா பார்த்து மனசு வந்து எதோ இலவு பண்ணணும் பண்ண மாதிரி. வேற தொழில் செய்யறதுக்கு ஏதாச்சும் வருமானம் பண்றதுக்கு கடை மாதிரி ஏதாவது ரோடு ஓரத்துல இருக்கிறோம். கடை மாதிரி வச்சுக்கிட்டு ஏதாவது கவர்மெண்ட்ல உதவி பண்ண வச்சுக்கலாம். ஏதாவது தொழிலை விட்டு ஏதாவது தொழில் செஞ்சுக்கலாம். அவங்க எதுவும் செஞ்சு தர மாட்டேன்றாங்க. நம்ம கடை வரைக்கும் வேலைக்குள்ள வசதி இல்லையே நம்ம கையில. அதுக்கும் முதல்ல போடணும். முதல் போடுறதுக்கும் நம்ம கடை வசதி இல்ல. அன்னோட சம்பாஷணம் தான் டெய்லியும் அதோட சம்பாதினா வகுத்து மட்டும் தான் சாப்பிட முடியுது. வேற எந்த தொழிலும் சொல்றது இல்ல. எந்த சாரம் நம்ம அதோட வச்சு பயன்படுத்துற அளவுக்கு வசதி இல்ல. நிலம் எல்லாம் உங்களுக்கு இதா இருக்குல்ல? எதுவுமே இல்ல. எதுவுமே இல்ல. எதுவுமே இல்ல. ரேஷன் கார்டு ஆதார் அட்டை தவிர எங்களுக்கு எதுவுமே கிடையாது. அந்த வீட்டு பட்டா எங்க மாமியார் பேர்ல இருக்குது. அது எங்க பேர்ல மாத்த சொல்லி கொடுத்தோம். அதுவும் கொடுக்கல. அதுவும் கோழி பட்டான்னு சொல்றாங்க. ஒரிஜினல் பட்டா கொடுக்கல. எந்த நிரந்தரமும் கிடையாது. வீடுக்கு எழுதி போட்டா கவர்மெண்ட் வீடு வருதுன்னு சொல்லி அடுக்குமாடி வீட்டுக்கு எழுதி போட்டா அதுவும் வரல. அப்புறம் தாலுக்காக சாலை போட்டுக்கலாம்னு சொல்லி 4 வீட்டுக்கார அனந்தமிங்கிறவங்க ஆளுக்கு ஒரு ரூம்ல இருக்கலாம்னு சொல்லி எழுதி போட்டாங்க. அதுல யாரும் கொடுக்கல. அப்புறம் அனந்தமிங்களும் சேர்ந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க தனியா எல்லாம் வாடகை வீட்டு போயிருக்கிறாங்க. யாரும் ஒண்ணும் கொடுக்கல. எதுவுமே கவர்மெண்ட் எங்கன்னா அப்புறம் எல்லாரும் கவர்மெண்ட் பட்டா கொடுத்தாங்கல்ல, அது கூட எங்களுக்கு எல்லாம் வர கிடையாது. எத்தனை முறை எழுதி போட்டு மனு கொடுத்தோம். அது கூட கவர்மெண்ட் எழுதி போட்டு வரலையா? வரல. இது அபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்குதுன்ற அதுல எழுதி போட்டீங்களா? அதுவும் எழுதி போட்டோம். அதுவும் வரல. அது எஸ்சி தான் பிள்ளை இருந்தேன்னா இல்ல நீட் சொல்லிட்டாங்க. அதனால அதுவும் வரல. எதுவுமே எழுதி கொடுத்துருக்க மனுவெல்லாம் ஒரு 10 மனு கொடுத்துருப்பாங்க. ஒண்ணு கூட எடுத்து கிடையாது. எதுவுமே எடுக்கல. எதுவுமே எங்களுக்கு இது வரைக்கும் செலவு எதுவுமே பண்ணதே கிடையாது. சொந்த உங்க பேர்ல சொந்தமா நிலம் இல்லைன்னா அவங்க தருவாங்க இல்ல அந்த மாதிரி? அவங்க தான் தரேன்னு சொன்னாங்க. எதுவுமே உங்க வீட்டுல எதுவுமே சொந்தமா பட்டா ஒரிஜினல் மேல எதுவுமே இல்லைன்னா தரேன்னு சொன்னாங்க. நானும் பல முறை மனு கொடுத்து பார்த்தேன். எதுவுமே வரல. நீங்க கவுண்டருங்க உங்களுக்கு எதுவுமே நான் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் கவுண்டருங்களை மொத்தம் எனக்கு தெருவில் ஆகிட்டு முடியும். நாங்களும் எத்தனை தரம் சொல்லியும் பார்க்க கொடுக்கல. அனந்தமிங்க எல்லாம் சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு ஒரே ரூம்ல இருந்துட்டு அடிச்சுட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. குடிச்சிட்டு பாதியில எத்தனை பேர்கிட்ட மனு கொடுத்து மனு எடுத்து இல்ல. அவங்க வந்து இருக்குதுன்னு சொல்லல. எதுவுமே சொல்லல. கொடுக்குறோன்னு சொல்லல. அவங்க பேர்ல வந்துருக்குதுன்னு சொல்லல. அதெல்லாம் உங்களுக்கு இல்ல கேட்கும் போதெல்லாம் கவர்மெண்ட்ல வரலன்னு தான் சொல்றாங்க. யாரு ஓட்டு போட்டாலும் இல்ல. ஜெயலலிதா அம்மாவுக்கு ஓட்டு போட்டாங்க. அதுவும் வரல. இந்த இவருக்கு இவருக்கு போட்டா வரும்னு சொன்னாங்க. இவருக்கு போட்டாங்க. இவரும் வரல. எதுவுமே எந்த உதவியும் பண்றதில்ல. யாருமே வரங்கும் பண்றதில்ல. சொல்லும் போது மட்டும் பண்றேன்றாங்க. மறுபடியும் எதுவும் வந்து எங்களுக்கு எந்த சலுகும் பண்ணதில்லை. இது வரைக்கும் எங்களுக்கு எதுவும் பண்ணதில்லை. பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கே பண்ணி கொடுத்துருவோம். வார்டு எழுதி கொடுத்துருவோம். நான் வந்து பண்றோம் வந்து இதே போடுங்க பண்றாங்க. இந்த கட்சிக்கார போடுங்க அந்த கட்சிக்கார போடுறாங்க. அந்த கட்சிக்காரன் இவங்களும் அடிப்பிடிச்சு குடிக்க தண்ணியே இல்ல. எங்களுக்கு 2 குடம் சாமி. அது சண்டை போடுங்க. அந்த ரோட்ல இருக்குது 2. எங்க தண்ணி குடிக்கிற தண்ணி கூட பஞ்சம். எல்லா வீட்டுக்கு தண்ணி இழுக்கிறதுக்கு அவங்க சொந்த பந்தத்துக்கு மட்டும் இழுக்கிறாங்க. எங்க இல்லடா நம்மளாம் எவ்வளவு இனிமே இது வந்து எதுவுமே எங்களுக்கு பண்ணதில்லை. எந்த சலுகையும் மொத்தம் எங்களுக்கு பண்ணதில்லை. நாங்களா வந்து போய் பண்ணதுதான். மத்த இவங்கள கவர்மெண்ட்ல இந்த அரிசி தவிர மீது எதுவுமே கவர்மெண்ட் சலுகை எங்களுக்கு எதுவுமே கிடையாது. இந்த அரிசி போடுறாங்க பாரு அது மட்டும் தான் எங்களுக்கு போட்டது. மத்தது எதுவுமே கிடையாது. தண்ணி எந்த இடத்துல இருக்கீங்க குடியிருக்கீங்க? நாங்க போடூர் ரோடு 4 ரோடு. எந்த ஊரு? போடூர் ரோடு. 4 ரோடு.
சரி அது வந்து எங்களுக்கு எந்த செலவும் பண்ணதா கிடையாது. இது வரையும் நாங்க கடை ஏதோ பக்கத்துல இருக்கிறோம், ஏதோ ஒரு கடை கண்ணி வச்சு பண்ணிக்கிறோம், வசதி இல்லை. எங்க ஒரு குடிகாரன் எதுவும் பண்றதுக்கு வசதி கிடையாது. உங்களுக்கு கொஞ்சம் நல்லா மாறணும், எல்லாம் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன இருந்தால் ஓரளவுக்கு உங்களுக்கு உங்களோட வாழ்க்கை நல்லா போகும்னு நினைக்கிறீங்க? ஏதோ கவர்மெண்ட் பார்த்து செலவு பண்ணி ஏதோ ஒரு உதவி பண்ணாங்கன்னா அவங்களால நாங்க கொஞ்சம் ஏதோ ஆளு மாதிரி நாங்களும் பொழைச்சிப்போம். அவங்க ஏதோ பசங்களுக்கு ஏதோ ஒரு வேலை வெட்டி ஏதோ சின்னதெல்லாம் படிச்சு சும்மா இருக்கிறாங்க, ஏதோ ஒரு வேலை வெட்டி இதை போட்டு கொடுத்தாங்க, ஏதோ பணம் கட்டி சேர்த்தலாம்ல. பணம் கட்டி கட்டுற அளவுக்கு வசதி இருந்தா நான் படிக்க வச்சிருந்தேன், காலேஜே சேர்த்த முடியலையே. பணம் கட்டுற அளவுக்கு வசதி இல்லையே எங்கிட்ட. பணம் கட்டுற அளவுக்கு அவங்க என்ன வேலைக்கு போறாங்களா பசங்க? யாரும் வேலைக்கு போறதில்ல, வீட்டுல தான் வீட்லயே இருக்கிறாங்களா? ஏதோ நான் தான் போய் சம்பாரிச்சு போட்டுக்கிறேன். மற்றபடிக்கு எந்த வேலை வெட்டிக்கு போறதில்ல. நாங்க ஏதோ 2 பேரும் போவோம். அவரு குடிச்சிட்டு போய் ஏதோ மிச்சம் 15 கொடுப்பாரு, ஏதோ குழம்பு செலவு வாங்கி ஒரு வருஷத்துக்கு வாங்கி போட்டு சாப்பிடுறோம். இல்லை. இப்போ அடுத்தது என்ன, இப்போ நீங்கள் மாதம் 9,000 10,000 தான் வருதுன்றீங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு 30,000 சம்பளத்தில் இருக்கிறவனாலேயே குடும்பத்தை நடத்த முடியறதில்ல. நீங்கள் இந்த 10,000 வச்சுன்னு எப்படி நீங்கள் குடும்பம் நடத்துறீங்க? இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு நீங்கள் கவர்மெண்ட்கிட்ட ஏதாவது ஹெல்ப்பு எப்படி கேட்பீங்க? என்ன கேட்குறீங்க? நான் என்ன கேட்குறேன்னா, எங்களால் இந்த டெம்பரவரியாக அரிச்சு வேலைக்கு போயிட்டு எதுவும் பொழைக்க முடியல, என்னால் வேலை கிடைக்க முடியல. ஏதோ கவர்மெண்ட்டாக பார்த்து ஏதோ இந்த ரோடு வேலை வருதுன்னு சொன்னால் அது கொடுத்தாலும் சலுகை, ஏதோ 15 சம்பாரிச்சுப்போம். அதுலேயும் இடையில ஏதோ நான் அந்த சம்பளத்தை இப்போ நாங்கள் வேலைக்கு போகிற சம்பளத்தில் ஒரு ஏற்றி கொடுத்தாங்க, ஒரு 300 தரத்தில் ஒரு 350 400 போட்டு கொடுத்தாங்கன்னா ஏதோ ஒரு சலுகை பண்ணால் பரவாயில்ல. எங்கள் பையன் 12வது முடிச்சுட்டு இருக்கிறான். அதில் கவர்மெண்ட் பார்த்து ஏதோ அவனால படிப்பு வேணும், படிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் உதவி பண்ணாங்கன்னா அதுவும் உங்களுக்கு தெரியும். ஏதோ நாங்களால அக்ரிக்கு படிச்சிருக்கோம். ஏதோ கவர்மெண்ட்டை பார்த்து கவர்மெண்ட் காலேஜ் எதோ செஞ்சுன்னு சேர்த்து விட்டுருலாம். ஏதோ அது கவர்மெண்ட் பார்த்து ஏதோ மனசு வச்சு ஏதோ ஒன்று பண்ணால் எங்களுக்கு சௌகரியமா இருக்கும். அதுக்கு எதுவும் வசதி இல்லை, எங்களுக்கு சேர்த்துற அளவுக்கு வசதி இல்லை. படிச்சுட்டு எல்லாம் வீட்டில் தான் இருக்கிறாங்க. எவனும் வேலை பட்டி போய் சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு வசதி இல்லை. எங்களால் சேர்த்துற அளவுக்கு வசதி இல்லை. ஏதோ 300 கூலி வாங்கி எப்படி சேர்க்க முடியும்? 10,000 50,000 கேட்குறாங்க, அவ்வளோக்கு எங்களால் கொடுக்க முடியுமா? அதனால 2 பசங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க வச்சுட்டு 12வது முடிச்சுட்டான். வேலை போகிற அளவுக்கு காலேஜ் போகிற அளவுக்கு வசதி இல்லை படிக்க வைக்கிறது. ஏதோ கவர்மெண்ட்டே பார்த்து ஏதோ படிச்சுங்கிறான்னு சொல்லி ஏதோ கவர்மெண்ட் காலேஜுக்கு சேர்த்தனா சேர்த்துருங்க. அது ஒன்று எங்களுக்கு உதவி பண்ணால் கொஞ்சம் வசதியாக இருக்கும். சரி, ஓகே. கவர்மெண்ட் அந்த ரோடு வேலை எதாவது கொடுத்தா கூட எங்களுக்கு ஓகே. அது இல்லாம இந்த நாங்க செய்யற வேலையிலே 150 சேர்த்து கொடுத்தாங்கன்னா கூட ஏதோ இப்ப விக்கிற வேலைவாசிக்கு அந்த ஒரு நேரத்துல தக்காளி 200 இருந்துச்சு, அதெல்லாம் வாங்கி எப்படி சாப்பிட முடியும்? 50 300 இதுல 200 எடுத்தா எப்படி சாப்பிடுறோங்க? நாங்க என்ன எங்களுக்கு வீடு பட்டாவும் இல்லை, நாங்க இப்ப வந்து டெம்பரரியா இருக்கிறோம். அதை வச்சு நாங்க கரண்ட் பில்லு வீட்டு வரி எப்படி கட்டி அதுல கட்டணும், சாப்பிடணும், இல்ல தண்ணி எடுத்துட்டு வந்தா சாப்பிடணும். இல்ல ஒரு டைம் தண்ணி வரலன்னா, பைப்பு தண்ணி வரலன்னா விலைக்கு வாங்கி தான் குடிச்சு சாப்பிடுறோம். எந்த ஒரு உதவியும் கிடையாது. கவர்மெண்ட்காரன் போடணும்னு சொல்லி இது வந்து எந்த பைப்பும் வந்து ஒரு தெரு லைட் கூட போட்டது இல்லை. இது வந்து தெரு லைட் கூட எங்க வீட்டில் எதுவும் கிடையாது. ஒண்ணு இருக்கு, அது தூரமா இருக்குது, 10-100 அடிக்கு தூரமா இருக்குது. எந்த உதவியும். இந்த வீடியோ பாக்குறவங்க ஏதோ உங்களால முடிஞ்ச உதவி கவர்மெண்டா யாரோ எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க, அவ்வளவுதான்.